ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்தில் நீ சந்தோஷப்படும் அளவுக்கு நிறைவான ராஜயோக வாழ்க்கையை, சகல சந்தோஷமும் செல்வமும் நிறைந்த சுகபோக அதிர்ஷ்ட வாழ்க்கையை தான் இந்த சாயப்பா உனக்கு கொடுக்க வந்திருக்கேன். நான் கொடுக்கும் ராஜயோக வாழ்க்கையை வேண்டாம்னு தள்ளி விட்டுறாத, தாண்டி போயிடாத. எப்போதும் நான் உனக்கு எதையாவது நல்லது செஞ்சு எப்படியாவது உன் வாழ்க்கையை உயர்த்திடணும் தான் உன் பின்னாலேயே உன்னை சுற்றி சுற்றி வர்றேன். ஆனால் நீ பல சமயங்களில் என்னை கண்டுக்காமல் தவற விட்டுட்டு அப்புறம் எதுக்காக வாழ்க்கையை நினச்சி தவிச்சுக்கிட்டும் துடிச்சிக்கிட்டும் இருக்க? எப்போதும் உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை கண்காணிச்சுக்கிட்டும் கவனிச்சுக்கிட்டும் உன்னுடைய உழைப்பை நீ மும்முரமாக செய்ய பழகு. அடுத்தவங்களுக்கு பாரமாக இருக்கும்படியும் அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும்படியும் நீ ஒருபோதும் சும்மா உக்காந்துராத, அடுத்தவங்களை நம்பி உட்காந்துராத. உன் உழைப்பும் முயற்சியும் எப்போதுமே உன் கைகளில் இருந்தாதான் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. நான் உன்னைய கண்டிப்பாக உயர்த்த தான் போகிறேன். உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைப்பேன், முன்னுக்கு கொண்டு வருவேன், முன்னேற்றத்தை தருவேன். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் சம்பாதிச்சது போதும், வருமானத்தை செஞ்சது போதும், நன்மைகளை செஞ்சது போதும், தான தர்மத்தை செஞ்சது போதும்னு போதுன்ற பேச்சுக்கும் வார்த்தைக்கும் இடம் கொடுக்காதே. இன்னும் இன்னும் உனக்கான முயற்சிகளையும் உன்னுடைய உதவிகளையும் தான தர்மங்களையும் நீ எந்த அளவுக்கு செய்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் என் செல்லமே. அன்புங்கிறது உனக்கு பிடிச்சவங்களை கட்டி ஆள்வதற்காக அல்ல, அவங்க மனசில் நீ நிரந்தரமாய் வாழ்வதற்காக அன்பை கொடு. எந்த அளவுக்கு நீ அடுத்தவங்க மேலே அன்பையும் பாசத்தையும் கொடுக்குறியோ அந்த அளவுக்கு அது உனக்கு கண்டிப்பாக திரும்ப கிடைக்கும். இன்னைக்கு வேணும்னா உன் வேலை உனக்கு கஷ்டமாக இருக்கலாம், என்னதான் சம்பாதிச்சாலும் வருமானம் வந்தாலும் அதுக்காக நீ படுற கஷ்டமும் அலைச்சலும் மன உளைச்சலும் எல்லாமே எனக்கு தெரியும். என்னடா வேலை இது, நாய் மாதிரி காலையில் எழுந்திரிச்சு சாப்பிடாம கொள்ளாமல் இப்படி வேலை வேலைன்னு ஓடி அலைஞ்சு திரிய வேண்டியதாக இருக்கேன்னு மட்டும் நீ ஒருபோதும் வேலையை விட்டுட நினைக்காதே. வேலையில் கஷ்டம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், 1000 மன அழுத்தங்களை கொடுக்கும். ஆனால் வேலை மட்டும் இல்லைன்னா ஒரு நாயை விட கேவலமாக நடத்தக்கூடிய உலகத்தில் தானே நீ வசிக்கிறாய். ஒருபோதும் உன் வாழ்க்கை எவ்வளவு மாறினாலும் நிலைமை உயர்ந்தாலும் உனக்கென ஏதாவது வேலையை செஞ்சுக்கிட்டே இரு. எந்த சூழ்நிலையும் நம்ம சோர்ந்து உட்காரலான்ற நினைப்பு உனக்கு வரவே கூடாது என் செல்லமே. கண்டிப்பா நீ எதிர்பாராத நேரத்தில் இந்த சாயப்பா நானே உன் வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களை கொண்டு வந்து கொடுப்பேன். நேரத்துக்கு தகுந்தாற் போல உனக்கு பொய் பேசவும் தெரியாது, அடுத்தவங்கக்கிட்ட வேஷம் போட்டு நடிக்கவும் தெரியாது. அதனால தான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. உனக்கும் நடிக்க தெரியாது, நடிக்கிறவங்களையும் உனக்கு பிடிக்காது. இப்படி நல்ல பிள்ளையாக நீ உண்மையாக நேர்மையாக வாழ்ந்ததின் அடையாளமாகத்தான் இந்த சாயப்பா உனக்கு ராஜ வாழ்க்கையை கொடுக்க வந்திருக்கேன் என் செல்லமே. ஒரு சின்ன சின்ன கல்லாக எடுத்து போட்டு ஒரு இடத்துல சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச காலம் கழித்து அந்த சிறு சிறு கற்களை ஒரு அழகான கோட்டையை உருவாக்கிடும். அப்படி இன்னைக்கு நீ சேர்த்து வைக்கிற பணமும் எடுத்து வைக்கிற முயற்சிகளும் ஒவ்வொரு அடியும் நாளைக்கு உனக்காக வெற்றி படியை உருவாக்கி ராஜ சிம்மாசனத்தோட உனக்கான வருமானத்தை உயர்த்தி வாழ்க்கையவே ஜெயிக்க வைக்கும் என் செல்லமே. ஒரு நாளும் உன்னுடைய முயற்சியை மட்டும் நீ கைவிட்டுறாதே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் உன்னை விட்டு கடந்து போயிடுச்சுனாலும் அல்லது நீ அதை கடந்து வந்துட்டாலும் அது மறுபடியும் திரும்ப கிடைக்காது. அதனால் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீ சரியாக பயன்படுத்து. கோபப்படாத, யார்கிட்டையும் சண்டை போடாத. முடிஞ்ச அளவுக்கு சூழ்நிலைகளை எல்லாம் அன்போடு சமாளிக்க கற்றுக்கோ. சண்டை வருது, பிரச்சனை வருதுன்னா அந்த இடத்துல பேசுகிறத விட அமைதியாக இருப்பதே நல்லது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரிடமும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள். வாழ்க்கை ரொம்ப அழகான ஒரு விஷயம், அதை நீயும் நல்லா வாழ்ந்துக்கிட்டு அடுத்தவங்களையும் நிம்மதியாக வாழ விடு. சோகத்தின் பக்கத்திலேயே சொர்க்கம் இருக்கிறதும் சுகத்தின் பக்கத்திலேயே துக்கம் இருக்கிறதையும் நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும். சில சோகங்கள் கஷ்டமாக இருந்தாலும் அதை நேசிக்க பழகு, சில சோகங்களை மறக்க பழகிக்கோ. வாழ்க்கை ரொம்ப இயல்பா யதார்த்தமா நிம்மதி நிறைஞ்சதா மாறிடும் என் செல்லமே.
யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் அதை நினச்சி கவலைப்படாத. வாழ்க்கைனா வலியும் வேதனையும் இருக்க தான் செய்யும். நம்ம தான் அதை தாங்கிக்கிட்டு தாண்டி வரணுன்ற அந்த புரிதலை உனக்குள்ளே வச்சுக்கோ. என்னைக்காவது ஒரு நாள் வாழ்ந்தா உன்னை போல தான் வாழணும்னு மற்ற மனிதர்கள் உன்னை ஒரு உதாரணமாக காட்டக்கூடிய அளவுக்கு இந்த சாயப்பா உன் வாழ்க்கையை உயர்த்துறேன். உன்னுடைய தன்னம்பிக்கைக்கு நிறைய சக்தி இருக்கு. நீ மட்டும் உன்னை நம்பி தன்னம்பிக்கையோட களத்தில் இறங்கும்போது கண்டிப்பா நான் அதற்குரிய பெரிய பலனை நிச்சயம் கொடுப்பேன். வாழ்க்கைங்கிறது குறுகிய காலம்தானே. அதை நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகாம ஏன் உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டும் இருக்க? இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உன் மன வருத்தங்களையும் கோபத்தையும் தூக்கி போடு. கோபத்தை வச்சுக்கிட்டு நீ என்னத்தை சாதிக்க முடியும்? தேவையற்ற கோபத்தை தூக்கி போட்டுடு. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பயப்படக்கூடாது. ஏன்னா பயம் ஒரு மோசமான விஷயம். அதை தைரியமாக எதிர்கொள்ள தயாராகு. நல்ல நினைவுகளை உனக்குள்ள வச்சுக்கிட்டு வாழ்க்கை இனிமையாக வாழ பழகு. உன் மனசு ஒன்று தான் உன்னை உயர்த்தவும் செய்யும் உன்னை வீழ்த்தவும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆயுதம். மனசு தெளிவாக இருந்துச்சுன்னா உன்னை யாராலும் கீழே தள்ளிவிடவோ வீழ்த்தவோ அழிக்கவோ முடியாது என் தங்கமே. எப்போதுமே வாழ்க்கையில் சில தவறுகள் நடக்கும்போது அந்த தவறை மட்டும்தான் சரி செய்யணுமே தவிர எல்லா தப்புக்கும் நீ தான் காரணம்னு குற்ற உணர்ச்சி உனக்குள்ளே வச்சுக்காதே. ஏன்னா குற்ற உணர்ச்சி உனக்குள்ளே வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையை உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது. மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உன்னை விட்டு தூரமாக போயிடும். அதனால் என்ன நடந்தாலும் சரியாயிடும். சந்தோஷமாக வாழ்ந்து காட்டலான்ற அந்த வைராகியத்தை உனக்குள்ளே வச்சுக்கோ. உன்னை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, மற்றவங்க உன்னை எப்படி பார்க்குறாங்கன்றது உனக்கு தேவையில்லை. மற்றவரின் எண்ணமும் சிந்தனையும் அவங்களுக்கு சொந்தம். நீ யாராக இருக்கிறாயோ அதுதான் உனக்கு சொந்தம். நீ நீயாக இரு. உனக்கு பிடிச்ச விஷயங்களை செய். யாருக்கும் துரோகம் நினைக்காம, யாருக்கும் கெட்டது நினைக்காம உன் மனசாட்சிக்கு உண்மையாக இருந்தால் போதும் என் செல்லமே. உன்னுடைய லட்சியம் மிக பெருசாக இருக்கும்போது அந்த லட்சியத்தை அடைவதற்கு தடங்களாக இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக நினைக்காத. இப்போ உதாரணத்துக்கு நீ மலை உச்சிக்கு ஏறி போய் நிற்கணும்னு நினச்சின்னா மலைக்கு மேலே மலை மீது ஏறும்போது சின்ன சின்ன கற்கள் காலை வாரி விடத்தானே செய்யும். உன்னுடைய இலக்கு மலையாக இருக்கும்போது சின்ன சின்ன கற்களை பற்றி கவலைப்படக்கூடாது. ஏன்னா அன்பு கொண்ட இறைவன் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் உன் கூட இருக்கும்போது என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்க இயலாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோட தொடர்ந்து போய்கிட்டே இரு. உனக்கு நிழலாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். உனக்கும் உன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் இடையே சண்டை வரும்போது அதை அடுத்தடுத்த நாளைக்கு தொடர்ந்து தள்ளி போட்டுக்கிட்டு பேசாமலே இருக்கக்கூடாது. பேசாமல் இருந்தால் அது உறவுகளுக்குள்ள பெரிய சிக்கலை உண்டாக்கிடும் என் செல்லமே. அதுக்கு பதிலாக ஒரே வீட்டில் உள்ளவங்களுக்குள்ள பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனைகளை அன்னைக்கே தீர்த்துடுறது நல்லது. தூரமாக இருக்க உறவுகளுக்குள்ள பிரச்சனை வந்தால் அதை கொஞ்ச நாள் பேசாமல் விட்டுட்டினாலே அவங்கவுங்களுக்காக கொஞ்சம் மனசு ஆறி மாறி அந்த பிரச்சனை சரியாக வாய்ப்பு இருக்குது. அப்போது எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில் யாருக்கிட்ட எப்படி எந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணுன்ற அந்த வித்தைகளை நீ கற்றுக்கோ. குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும்போது அதை கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்புறம் கூடி பேசி சுமூகமாக சரி செஞ்சிடணும். அப்புறமா தான் அன்று இரவு தூங்கவே போகணும். இதுவே உறவுகளுக்குள்ள தூரமாக இருக்கிற மனிதர்களுக்குள்ள பிரச்சனைனா அதை கொஞ்ச நாள் ஆற விட்டாலே அது தானாகவே மனசுக்குள்ளே மறைஞ்சு போய் அப்புறம் உங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை சுமூகமாக ஆரம்பிச்சிடும். எல்லா சூழ்நிலைகளிலும் நீ முடிவெடுக்கும் போது சரியாக எடுக்கணும். அவங்க இவங்க அடுத்தவங்கன்னு யோசித்து எடுக்காம உன் வாழ்க்கைக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் மனசுக்கும் எது சரியாக இருக்குன்னு யோசித்து எடுக்க பழகிக்கோ என் செல்லமே. மற்றவங்க வாழ்க்கையை பார்த்து அந்த வாழ்க்கை நமக்கு அமைஞ்சா நல்லா இருக்குமேனு ஒருபோதும் கற்பனை செய்யாதே. யார் யாரால் எந்த வாழ்க்கை எப்படி வாழ முடியும்னு தெரிஞ்சுதான் ஒவ்வொருத்தருக்கும் நான் அதுக்கான வாழ்க்கையை கொடுத்துருக்கேன். நீயும் உனக்கு அமைஞ்ச வாழ்க்கையை நிம்மதியாக வாழ பழகிக்கோ என் செல்லமே. அடுத்தவங்க பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு உன் மேலே அன்பு காட்ட ஒருத்தர் இருந்தால் கண்டிப்பாக உன் வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி உண்மையாகவே உன் மேலே அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நபரை இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் உனக்காக அனுப்பி வைக்கிறேன். கோபம் வரும்போது பேசாமல் அமைதியாக இரு.
குழப்பம் வரும்போதும் தோல்வி வரும்போதும் வெற்றி வரும்போதும் காதுகளை மூடிக்கிட்டு மனசையும் மூடிக்கிட்டு அமைதியாக கொஞ்சம் ஒதுங்கி நில்லு. அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்யணுன்ற முடிவை எடுத்து செயல்படுத்த பழகு. வாழ்க்கையில் சில விஷயங்கள் உனக்கு வலியை கொடுக்கலாம், சில விஷயங்கள் வலிமையை கொடுக்கலாம். எது கிடைச்சாலும் வாழ்க்கையை சமநிலையில் பார்க்க நீ கற்றுக்கணும் என் தங்கமே.